இன்றைக்கி நான் ஒரு அருமையான வாழைப்பூ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வாழைப்பூ பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, வரமிளகாய், புளி, தேங்காய், அப்புறம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பெருங்காயம், உப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இவ்வளோ இதை ஒன் பை ஒன்னாக வணக்கிக்கலாம். ஆயில் விட்டு நல்லா வணக்கிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்க அதையும் போட்டு வணக்கலாம். கொத்தமல்லி தழை அதையும் போட்டு வணக்கலாம். ஓரளவுக்கு ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வணக்கி விட்டுடலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வச்சுருந்து நைஸாக ஓரளவுக்கு கொரகரப்பாக அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். அவ்வளோதான், வாழைப்பூ சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.